தங்கம் விலை உயர்ந்துகிட்டே இருக்க இந்த நேரத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தங்கம் மற்றும் வெள்ளிய நியாய விலைக்கடை கூட்டுறவு வங்கிகள்ல தருமாறு சிஎம்க்கு மனு எழுதுறாரு. ஆமாங்க, ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்க தலைவர் சிங்கப்பெருமாள் சிஎம்க்கு ஒரு மனு எழுதுறாரு. அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, தங்க விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. இப்போ ஒரு சவரன் 1,00,000க்கு மேல போயிருச்சு. எளிய மக்கள்லாம் அதெல்லாம் வாங்க முடியாது. திருமணத்துக்கும் சரி, காது குத்து, ஸோ இந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்கு போகும்போது பெண்களால நகை அணிய முடியல. ஒரு பெண்ணு நகை போட்டிருக்கிறத வச்சுதான் அந்த பொண்ணோட தரத்தை மதிப்பிடுறாங்க. ஸோ இதனால நகையை ரேஷன் கடைகள்லையும் கூட்டுறவு வங்கிகள்லையும் குறைந்தபட்ச விலையில விற்குமாறு சிஎம்க்கு இவர் மனு எழுதுறாரு. சிஎம் அவர்கள் இந்த நியாய விலை கடை மூலமா கூட்டுறவு வங்கி மூலமா தங்கத்தை குறைந்தபட்ச விலையில கொடுக்கறதுனால பெண்களுக்கு ஈஸியா கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். கல்லூரிக்கு போற மாணவிகள் எல்லாம் கழுத்துல சங்கிலி போட்டுக்கலாம், பெண்கள் எல்லாம் காதுல கம்பல் போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஒரு எமோஷனலா இந்த மனுவை முதலமைச்சர்கிட்ட லிங்கப்பெருமாள் வைக்கிறாரு. ஆமாங்க, தங்க விலை உயர்ந்து இப்போ 1,02,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா இந்த வருஷத்துல 4 லட்ச ரூபா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்பு மூலமா நம்மளுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ லிங்கப்பெருமாள் அவர்கள் சொன்ன மாதிரி தங்கத்தை நியாய விலை கடைகள்ல விற்கலாமா வேணாமா, இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.